இந்த கால்வேலைக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி, தேவன் கொடுத்த மகத்துவத்துக்காக நன்றி, தேவன் கொடுத்த மகிமைக்காக நன்றி. அந்த பரலோக வாசல் இந்த கால வேளையில் எங்களுக்காக திறந்திருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பவர்கள் போல எங்களுடைய சபையோடு ஒரு மனமாய் என் தேவனுடைய பாதத்தில் வருகிறோம். தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறேன், தேவன் எங்களை வழி நடத்துகிறேன், எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் கருத்துக்களாக எங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியோடு வழி நடத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ராஜா ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம் ஒருவராய், நம்முடைய தேவன் ஒருவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கின்ற தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். அவருடைய கரம் இந்நேரம் நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சிறுகைகள் இந்நேரம் நம்மை அரவணைத்துக் கொண்டிருப்பதற்காக ஆண்டவர் நம்ம துதிப்போம், ஆராதிப்போம். ராஜா ஆண்டவரே, அப்பா, ஓ தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஓ தகப்பனே, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சுகவீனமாய் வந்திருந்தாலும் ராஜா ஆவியானவரே
மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே எங்களோடு இடைப்படுவதற்காக நன்றி. நாங்கள் உம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை பார்க்கிறோம். எங்கள் இருதயத்தில் உம்மை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. Yes, my Jesus. நீங்க தான் பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். Thank you, my Jesus. Hallelujah. நன்றி ராஜா. ஆமென். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில இறைகளோடு கூட இருந்து எங்களை எல்லாரையும் உடைய தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நடத்தி கொண்டு போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. உடைய வார்த்தைகளை எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, மகிமையின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம்ம எல்லாரையும் அவர் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறத ஹல்லேலூயா நான் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பின்னால இருந்து நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஒரு சில ஒரு 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 தாட் எனக்கு திடீர்னு ஏற்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆராதிக்கும் பொழுதும் நம்ம சபைக்குள்ள நுழைந்த உடனே ஆவியானவர் நம்மளை வித்தியாசமான முறையில ஒவ்வொரு காரியத்திலும் நடத்துறத நான் கவனிக்கிறேன். அதில் எனக்கு உணர்த்தப்பட்டேன். திடீர்னு அந்த உணர்வு வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால சபைக்குள்ள நுழைந்த உடனே இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சிறையிருப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 கேட்டகரியா 3 கூட்டத்தார ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வரார். முதல்ல செருபாபால் வராரு. அவரு ஒரு 50,000 பேரை கூட்டிக்கிட்டு வராரு. எங்க வராங்க? அழிந்து போன டிஸ்ட்ராய் பண்ணப்பட்ட இந்த தேவாலயத்தை கட்டுவதற்காக, மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக என்ன செய்யறாங்க, கொண்டு வர. அங்க கொண்டு வரும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, ஏற்கனவே அந்த இடத்துல மற்ற ஜனங்கள் ஜாதிகள் இருக்கிறாங்க. அப்ப இவங்க கொண்டு வர பிறகு என்ன செய்யறாங்க, ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி பண்றாங்க, கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது அங்க இருக்கிறவங்க வைத்து. 2வது எஸ்ரா வராரு. எஸ்ரா ஒரு கூட்டத்தார கூட்டிட்டு வராரு. அவரு கூட்டிட்டு வந்து என்ன செய்யறாரு, அவரு இன்னும் நிப்பாட்டி வச்ச எது வரைக்கும் நிப்பாட்டி வச்சோ அது வரைக்கும் அதை இன்னும் ஃபுல்ஃபில் பண்றாரு. ஆமா, தேவாலயத்தை கட்டுறாரு. அப்புறம் நெஹெமியா வராரு. என்ன செய்யறாரு, அலங்கத்தை கட்டுறாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் கட்டி முடித்த பிறகு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யறாங்க. முந்தின ஆலயம் எது? சாலமோன் கட்டின ஆலயம், பிரம்மாண்டமான ஆலயம். அதுதான் சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பாக என்ன செய்யறாங்க, எதிரிகள் வந்து என்ன செய்யறாங்க, அந்த தேவாலயத்தை அடிச்சு நொறுக்கிட்டு உடைச்சிட்டு என்ன எரிச்சிட்டு அதில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் திருடி போய்ப்பாங்க. அந்த தேவாலயத்தை எரிச்சு சாம்பலாக்குவாங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் என்ன சேர்ந்து சிறையிருப்பு காலத்துல இருந்து ஜனங்களை கொண்டு வர ஒரு கட்டத்திலையும் ஒவ்வொருத்தரையா அனுப்பி கட்டுற. ஒருத்தரும் வரும்பொழுது கட்டுறாங்க, பிரச்சனை எழுப்புது, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன செய்யறாங்க, நேரம் வரும் பொழுது தேவாலயத்தை சிறப்பா கட்டி முடிக்கிறாங்க. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை அங்க என்ன வருது, என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, இந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை மிகவும் பெரிதா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்ல மற்ற ஜெப கூட்டத்துக்கும் சரி, மற்ற பிராக்டிஸ்க்கும் சரி, நமக்கு கூடும் பொழுது, தேவாலயத்தில் கூடும் பொழுது, தேவாலயத்துல தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம்மளை ஆட்கொண்டு நம்மளை ஒவ்வொரு விதமாய் நடத்த ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை எப்படி நம்ம விளங்கிக்கணும்? சில பேர் என்ன செய்வாங்க, கைகளை கொடுத்து உற்சாகப்படுத்துவாங்க. ஆமென். வியாதியா இருந்தா ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. பிரச்சனையா இருக்கிறவங்களோட என்ன செய்வாங்க, அவங்களோட பேசுவாங்க. அமைதியா யாராச்சும் அப்படியே தனிமையில இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களோட போய் பேசணும். அவங்களோட போயிட்டு என்ன செய்யணும், சபையில வந்து என்ன செய்யணும், அப்படியே இடை போடணும். ஆவியான தூண்டுவாரு. ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்போது ஆவியான தூண்டுவார். போன்னு நம்ம தான் என்ன செஞ்சிருவோம், வேணாம் இன்னும் ஆரம்பிக்கல, எது செய்யல அது செய்யலன்னு பின்னாடி அப்படியே நம்ம இடத்துல உட்காந்துக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அந்த இடத்த விட்டு நான் வர மாட்டோம். அல்லேலூயா. சபை என்பது ஒரு ஐக்கியம், ஒரு ஐக்கியம். நாம கூடி என்ன செய்யுது, ஃபெலோஷிப் பண்ணுவது தான் சபை. நம்ம கூடி ஃபெலோஷிப் பண்ணும் பொழுது என்ன நடக்குது, அங்க ஆராதனை நடக்குது, அங்க வார்த்தை வெளிப்படுகிறது, அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாய் கரங்களை கொடுத்து மகிழ்ச்சியாக நம்ம என்ன செய்யறோம், அந்த இடத்துல ஒற்றுமையா இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், உள்ள வந்தோடனே இந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யறோம், நுழையும். ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக நம்ம நுழைகிறோம். அல்லேலூயா. வெளி உலகத்தில் உள்ள அனுபவங்கள் வேறு. ஆமென். நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குது. அல்லேலூயா. நீங்க நல்லதா பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லது நடக்கும், தீமையை பார்த்தீங்கன்னு சொன்னா தீமை நடக்கும். தீமையானவர்களோட போனீங்கன்னா தீமையை தான். அதான் வேத வசனம் என்ன சொல்லுகிறது, கலாத்திய புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாருன்னா, எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்ப. அல்லேலூயா, ஆமென். நீங்க வெளி உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லிட்டு வாழலாம். ஆமென், ஆமென். அது ஒரு லைஃப், அது ஒரு. ஆனா சபைக்குள்ள வந்த உடனே நம்ம லைஃப் வந்து ஆவியானவர் அப்படி டேக் ஓவர் பண்றார். அல்லேலூயா. அவர் விரும்பின பிரகாரமாக இங்க நாம நடத்தப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியே எழுந்திருச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, கைகளை கொடுத்து எழுந்திருச்சு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகளை கொடுத்து பேசுங்க. ஆமென். நீங்க கை கொடுக்கறதால பாருங்க, ஜஸ்ட் ஒரு வார்த்தையாச்சும் பேசுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கேளுங்க, சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஏன் சோகமா இருக்கீங்க, என்ன பிரச்சனை? ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சிரித்த முகத்தோட ஆமா வாழ்த்துங்க, ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருக்கு. Hallelujah, hallelujah. Amen. Yes, wonderful. Super. Supernatural ஆன காரியங்களை கர்த்தர் நம்முடைய சபையில நடத்திட்டு இருக்கார். ஹல்லேலூயா. நம்மளை எல்லாம் சூப்பர் நேச்சுரலா மாத்துறாரு. நம்மளாம் அசாதாரணமான காரியங்களை செய்கிறோம். இந்த அனுபவம் எங்க போனாலும் இப்படிப்பட்ட அனுபவம் நம்ம எப்பொழுதுமே அடிக்கடி நம்ம எங்க சந்திப்போம், எந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி அனுபவத்தை நம்ம பார்ப்போம், சந்திப்போம், பெற்றுக்கொள்வோம். கல்யாணம், வேட்டிங், ஆமா. நேற்று எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்க பார்த்துருக்கீங்களே. அமே பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். அமே ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நேற்று என் வாழ்க்கையில நடந்தது. அமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க எல்லாரும் வந்ததுக்காக. வராமல் இருக்கிறவங்களுக்காக நான் கோவித்து கொள்ளலை, உங்களுடைய சூழ்நிலையை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அதை விட மேலாக நம்ம இங்க வந்து தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் கூட ஆவியானவர் என்ன தூண்டிக்கிட்டே இருக்கிறார். என்னன்னா, குடும்பங்களை குறித்து தான் பேசுவதற்கு தூண்டிக்கிட்டே இருக்கிறார். நிறைய செய்திகள் இருக்குது. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நம்ம வருஷம் முடிய போகிறது. வருஷம் முடிவதற்கு இன்னும் நம்மளுக்கு 1 மாத காலம் தான் இருக்கிறது. 30 நாளா இல்லை 32 நாளா, 32 நாள் 33 நாள்ல மூடு. சரிங்களா? இப்ப இந்த நாட்களுக்குள்ள இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்தும்
கர்த்தர் நமக்கு சொன்ன விதங்களை, சொன்ன வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு இதுவரைக்கும் சரியா நம்ம கடைபிடித்திருக்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். நம்மளுடைய ஃபோனில் நம்ம என்ன செய்கிறோம், மற்ற செய்திகளை நாம் கேட்கிறோம். நிறைய செய்திகளை நம்ம கேட்பது உண்டு, நிறைய வார்த்தைகளை கேட்பது உண்டு. ஆமென். எல்லா வார்த்தைகளும் எல்லா செய்திகளும் அல்லேலூயா கர்த்தரிடத்திலிருந்து வருதுன்னு சொன்னா அது நம்மளை என்ன செய்யும், மாற்ற ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். அதனால இந்த வருஷம் ஆரம்பத்துல நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், நமக்கு சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், நமக்கு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், நம் குடும்பத்துக்கு பேசின வார்த்தைகள், நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில பேசின வார்த்தைகள், அப்புறம் நம்முடைய சபையில கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், இதை எல்லாவற்றையும் நம்ம நினைத்து பார்க்கணும். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருதுன்னு சொன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு, பலப்படுத்தி அப்படி தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. உங்களை என்ன செய்கிறாரு, அப்படியே கை பிடிச்சு அப்படியே தூக்குறாரு. அப்படியே தூக்கி என்ன செய்கிறாரு, அப்படி பக்கத்தை அப்படியே நிறுத்தி வைக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்தாருன்னு சொன்னா சிலருக்கு எச்சரிக்கையான வார்த்தை வரும். சிலருக்கு வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்க போறீங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை உணர்த்தப்படுவீங்க, சொல்லப்படும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மளை மாற்றக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மளை கீழே இருந்த நம்மளை மேல எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை. நேற்று ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், பேசிட்டு இருக்கிற வேலையில சொன்னார், திடீர்னு சொன்னாரு, ஓ நல்ல ஒரு வார்த்தை, ப்ரொஃபஸியான வார்த்தை உங்களுக்கு வந்தது பாஸ்டர் உங்க ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லிட்டு அவர் சொன்னாரு, பாஸ்டர் நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தார். அவரோட அந்த பிரதரோட வீடு இந்த நம்ம இப்போ டபுள் ஸ்டோரி வீட்டில் இருக்குன்னா, யார் டபுள் ஸ்டோரி வீடு இருக்கான், ஓகே, டபுள் ஸ்டோரி இப்போ கட்டி இருக்கிற டபுள் ஸ்டோரி வீடு 4 வீடு வச்சா அவருடைய ஒரு வீடாம். அவ்வளோ பெரிய வீடாம், அவ்வளோ பெரிய வீடாம். அந்த வீட்டில் அவர் எல்லா இடத்துலையும் வார்த்தையை பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிறார். இல்லை இவ்வளோ வார்த்தைகளை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டா, அவர் சொன்னாரா, எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ப்ரொஃபஸியான வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தைகளை நான் அதை பிரிண்ட் பண்ணி நான் ஒட்டி வச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு நிறைய வாக்குத்தத்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு, இன்னமும் கொடுப்பா. இனி வரக்கூடிய காலங்களிலும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டுட்டு இந்த காதலை விட்டுட்டு போகணும்னு சொன்னோமா, இந்த நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாமளே என்ன செய்கிறோம், அப்படி புறக்கணிக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு வச்சுக்கோங்க. ஒரு ஊழியக்காரர் திடீர்னு உங்களை கை வச்சு, பிரதர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவேன் அப்படி சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம அதான் பைபிள்ல நம்ம அடிக்கடி வாசிக்கிறோங்க, அதான் பைபிள் எல்லா பாசிரித வார்த்தை தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தோட்ல நம்ம இருந்துடக்கூடாது. ஏதோ ஒன்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏதோ ஒன்று நீ இதுவரைக்கும் இந்த வார்த்தையை கேட்டிருப்ப, இவ்வளவு நாள் இந்த வார்த்தையை நீ படிச்சிருப்ப, தியானிச்சிருப்ப, ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. இந்த வார்த்தையினால நீ பலப்பட போற, இந்த வார்த்தையினால நீ உயர்த்தப்பட போற என்பதை அந்த நாள்ல ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். இது ஆவியானவர் உணர்த்துறத நம்ம சரிவரைய சில நேரங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆவியானவர் உணர்த்தத நேரத்துல விளங்கிக் கொள்ள முடியாது. சில நேரத்துல சொன்னதையே நம்மளுக்கு வரும். ஐயோ போன வாரம் தான் இந்த பாஸ்டர் சொன்னாரு, ஐயோ போன வாரம் தான் இந்த பிரதர் என்கிட்ட சொன்னாரு. இதெல்லாம் என்ன தெரியுங்களா,
உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு கொடுத்த வார்த்தை உண்மை என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, திடீர்னு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவரும் சொல்லுவார். நீங்க எதிர்பாராத விதத்துல அவர் உங்களுக்கு சொல்றவங்க, அவர் எதிர்பாராத விதத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தை வரும். அதை விளங்கிக் கொள்ள வேண்டியதான். ஆவியானவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ஆவியான இந்த வார்த்தை உங்களோடு பேசுறாரு. இந்த வார்த்தையை நீங்க சரியா நம்ம பிடித்துக்கிட்டோம் சொன்னோமா, நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நாம் செய்வோம். பெரிய ஆசீர்வாதமானவர்களாக உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தால் செய்ய முடியாத காரியம் நாம செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, இன்னொரு டாக்டர் கிட்ட போறோம், மரண தருவாயில் இருக்கிறோம், சரிங்களா? டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் என்ன சொல்லுவாரு? என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். போயிட்டு செக் பண்ணிட்டு வந்து என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், மற்றபடி கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க அப்படி சொல்லுவார். ஆமா இல்லையா? எந்த டாக்டராவது இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மருந்து கொடுத்து செத்தவனை உயிரோட எழுப்பியிருக்காரா? எழுப்பியிருக்காங்களா? இல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கா சொல்லுங்க. நான் கேள்விப்படலை. கேள்விப்பட்டிருக்குமா? இல்ல, கேள்விப்பட்டது இல்லை. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது. நீங்க எது கேள்விப்பட்டீங்களா? சரிங்களா? நம்மளுக்கு சில நேரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு சரீரத்தில் நடக்கும். நம்ம என்ன நினைப்போம்? இது பிசாசுடைய காரியம்தான், இது பிசாசுடைய தொல்லை தான், எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இதே போய் டாக்டர் கிட்ட போய் நீங்க விசாரிச்சு பாருங்க. டாக்டர் என்ன திடீர்னு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், திடீர்னு நம்மளுக்கு நல்லா இருந்த கால், ஒரு கால் பளபளன்னு வீங்கி போயிடுச்சு. நல்லா இருந்தது, பளபளன்னு வீங்கி, நல்லா தான் இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு சீக்கு இல்லை, இழுப்பு நீர் இல்லை, ரத்த கொதிப்பு இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நரம்பு வியாதி இல்லை, எலும்பு வியாதி இல்லை, ஒரு பிரச்சனை. திடீர்னு வீங்கிருச்சு. என்ன நீங்க நினைப்பீங்க? செய்வனு தான் நினைப்போம். சொல்லுங்க, ரியலா பேசுத சிரிச்சு, ஓகே, செய்வனு தான் நினைப்போம். அம்மா இல்லையா? இப்ப டாக்டர் நம்ம அப்படிதான் நினைப்போம். இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைப்போம். டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் என்ன சொல்லுவார்? திடீர்னு செக் பண்ணி எல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் மருந்து கொடுக்குறேன், வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி கேஸை பார்த்துருக்குமா இல்லையா? அம்மா இல்லையா? டாக்டருக்கு தெரியும் இந்த பிரச்சனை என்னது எப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சொன்னா பிரச்சனை, சரிங்களா? அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நரம்பு நல்லா இருக்கு, எலும்பு நல்லா இருக்கு, சதை நல்லா இருக்கு, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, உங்களுக்கு நாடி துடிப்பு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இந்த கால் ஏன் இப்படி வீங்குது அப்படி சொல்லி அவங்களுக்கு தெரியும். நீங்க மருந்து சாப்பிட்டு வேலை பூசிட்டு ரெஸ்ட் பண்ணுங்க, 2-3 நாள் சரியாயிடும் அப்படின்ட்டுவாங்க, சரிங்களா? ஆமென், அல்லேலூயா. ஆனா அது அவங்களாலையும் சுகப்படுத்த முடியல. யாரால சுகப்படுத்த முடியும்? சொல்லுங்க, என்னால சுகப்படுத்த முடியும். என்னால சுகப்படுத்த முடியும். மரித்தவனை உயிரோட என்னால எழுப்ப முடியும்? முடியாது. முடியும்னு சொன்னா முடியும். ஆண்டவர் செய்வாரு வாழ்க்கையில. அல்லேலூயா. உங்களுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு வரம் கிடைக்கணும்னு சொல்லி விருப்பம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஆமென். அந்த gift நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, திடீர்னு எங்கேயாச்சும் போகணும், இப்படி உணர்த்தி நாம் மறிச்சு இதில் இருக்கிற கை வச்சு ஜெபம், ஆண்டவரே கை வச்சோன்னதான் அவங்க உடனே எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்மளுக்கு எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஆசைப்படுறோம்னா, அல்லேலூயா. பெரியவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது என்ன செய்யறாரு? நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்மளை கைவிடவே மாட்டார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், சுகம், பலன், விசுவாசம், இது எல்லாம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க?
எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? சந்தேகத்தோட கேட்கக்கூடாது, உறுதியா சொல்லணும். சந்தோஷம், சுகம், பலனு, மகிழ்ச்சி இதெல்லாம் எங்க இருக்குது? விசுவாசம் இதெல்லாம் எங்க இருக்குது? நம்மளுக்குள்ளதான் இருக்குது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்ப. அல்லேலூயா. நம்ம நினைக்க கூடாது இந்த சந்தோஷமும் இந்த மகிழ்ச்சியும் யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணா அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரு வெளி உலகத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க, அன்பை தேடிக்கிட்டு. அன்பு இதெல்லாம் எங்க தேடுறாங்க? மற்றவர்களிடத்துல தேடுறாங்க. அவங்க எதுவும் அன்பு காட்ட மாட்டாங்களா? இவரு என்னை நேசிக்க மாட்டாரா? இவரு என்று நல்ல வார்த்தை பேச மாட்டாரா? அல்லேலூயா, ஆமென், கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம வெளி உலகத்தை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள ஆண்டவர் இதெல்லாம் வச்சிருக்கிறார் என்பது நம்மளால உணர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளும். அல்லேலூயா. நம்மளால முடியும், எதையும் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அதற்கு ஏற்ற காலங்களை வைத்திருக்கிறார், நாட்களை வைத்திருக்கிறார். நாம ஜெபம் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். ஆவியானவர் சொல்வார், உணர்த்துவாரு. பிரதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, பிரதரோட பேசுங்க. நீங்க இப்ப பேச பேச ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு பெரிய விஷயம் நடக்கும். ஐயோ, அப்ப நீங்க பாப்பீங்க, ஐயோ உண்மையிலே ஆண்டவர் என்னோட என்கிட்ட இருந்து இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை நடப்பிச்சிருக்கிறாரா, என் மூலியமா இவ்வளவு பெரிய காரியங்கள் நடப்பிச்சிருக்கிறாரா, ஐயோ ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்குது. எல்லாமே எங்க இருக்குது? நமக்குள்ளதான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமா? வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் போன வாரம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க, 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நீங்க வீட்டுல போயிட்டு நீங்க இந்த 3 அதிகாரத்தையும் நல்லா படித்து 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 அதை நீங்க விளங்கி கொள்ளுங்க. என்ன விஷயம் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எல்லாமே இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல, 6ஆம் அதிகாரத்துல, 7ஆம் அதிகாரத்துல நீங்க அடிக்கடி நீங்க இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. 5:8 வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த மைக் இது ஓனா இருக்காங்க? ஒரு மைக் தான். சரி, ஓகே. மறுபடியும் ஒரு தடவை வாசிங்கய்யா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லு, இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை கேட்கணும் உங்களுக்கு என்ன தோணும்? இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? சுத்த இருதயம். சுத்த இருதயம்னா என்ன? இப்ப இருதயத்துல என்ன இருக்குது? நம்ம என்ன செய்வோம்? உடனே நம்மளுக்கு தோட்டம் என்ன போயிடும்? ஏதோ பாவம் இருக்குது, ஏதோ அசுத்தமான காரியம் இருக்குது, ஏதோ தீமையான காரியம் இருக்குது. நாம அதெல்லாம் செய்யறீங்களா? தீமையான காரியம் செய்யறீங்களா? பாவம் செய்யறோமா? வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தை கொடுக்குறாரு. வார்த்தை நம்மளை போயிட்டு பலப்படுத்திட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி ஏதோ அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா உங்க இருதயத்துல அது குத்தப்படும். அப்படி குத்தப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தைன்னு நினைச்சீங்க. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை நினைச்சீங்க. நீங்க என்ன செய்யணும்? அந்த வார்த்தையிலிருந்து நீங்க கொஞ்சம் அதுல இருந்து மாறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு. சரியா? இப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னா இன்றைய நாட்கள்ல, இன்றைய காலகட்டத்துல நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர்த்தினால ஏமாற்றப்பட்ட நிலைமையில நம்ம இருக்குது, காயப்பட்ட நிலைமை இருக்குது. ஆமென். காயப்பட்ட நிலைமை இருக்குது இன்றைக்கு நம்முடைய இருதயம்.
நிறைய பேர்த்தால காயப்பட்டிருக்கிறோம், ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அன்பு கிடைக்காம, சரிங்களா, என்ன செய்யும்? அன்பை எதிர்பார்த்த நிலைமை இருக்கும். ஒருத்தரை நம்பி மோசம் போயிருக்கலாம், இல்ல யாராவது நம்மளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு உதவாம போற நேரத்துல, அந்த நேரத்துல நீங்க மனம் உடைஞ்சு போயிருக்கலாம். அல்லேலூயா. மற்றவர்களால ஏமாற்றப்பட்டிருக்கலாம், இல்ல சில நேரத்துல சொந்த குடும்பத்தார்னால நம்ம மனசு பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் இப்படித்தான் இருக்குது. நான் சொல்லல நீங்க எல்லாம் பாவி, நாம் எல்லாம் பாவி. என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டுட்டோமோ, ஆதாம் செய்த பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் நிமித்தம் நம்மளை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. அல்லேலூயா. அவர் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தார். அல்லேலூயா. ஆதாம் செய்த பாவம் இனி நம்மளை தொடர்ந்து வரல. இனிமேல் நாம் செய்கிற பாவங்கள் தான் நம்மளை என்ன செய்கிறது? நம்மளை வேதனைப்படுத்துது, நம்மளை குற்றப்படுத்துதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டாரோ அன்றைக்கே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டாச்சு. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் நம்மிடத்துல நீக்கி போட்டுட்டார். சங்கீதம் 103 அந்த சங்கீதம் அந்த வசனத்துல, அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரா? வாசிங்கய்யா. 103 சங்கீதம் அதுல தான் இருக்குது. நான் வாசிங்க. இல்ல 103 சங்கீதம் இருங்க, நான் எடுக்கிறேன். ஓகே, இருங்க. 103 வாசிங்க. ஓகே, 12 வாசிங்க. 12 வாசிங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஓ, பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாய் கத்துங்க. பாவிகளே நாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வந்துட்டோம்னு சொன்னோமா, ஆண்டவருக்குள்ளாக நம்ம காலடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, தேவ பிரசன்னத்துல நாம தொடப்பட்டுட்டோம்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துல நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வீசிட்டார். ஆழக்கடல்ல கொண்டு வீசிட்டார். இனி பாவி அல்ல. நீ உணர்ந்து கொள்ளணும், நான் பாவி அல்ல, நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இனிமேல் இந்த குற்ற உணர்வோடு வாழக்கூடாது. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. உன் நினைவுகள் தான், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நீ. அல்லேலூயா. வார்த்தையில வல்லமையும் ஜீவனும் உள்ளது. அந்த வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 18ஆம் அதிகாரம் வாசிங்க. மரணமும் ஜீவனும், அதே வசனம் தான் பாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எல்லா இடத்துலயும் போயிட்டு, ஆண்டவரே நான் ஒரு புழுவு, ஆண்டவரே நான் ஒரு பூச்சி, ஆண்டவரே நான் ஒரு மண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க அப்படிதான் இருப்பீங்க. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் அறிக்கை செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? நான் இயேசுவுடைய பிள்ளை. அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பிதாவுடைய பிள்ளை. பிதா என்னை விசேஷமாய் அவருடைய சாயல்ல உருவாக்கி இருக்கிறார். விசேஷமா அவருடைய படைப்புல நான் படைக்கப்பட்டு இருக்கிறேன். அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது. அவருடைய சொந்த குமாரனை எனக்கு அனுப்பி, நான் பாவி அல்ல, நான் என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் எடுத்து தூர வீசிட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய பாவத்தை மன்னிப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நீ அறிக்கை செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? அல்லேலூயா. நான் நீதிமான், நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. ஆமே. இந்த உணர்வு நமக்குள்ள எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த உணர்வு நமக்குள்ள எப்பொழுதும் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு அநேக பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? என்னால எதையும் செய்ய முடியல, நான் மற்றவங்களால ஏமாற்றப்பட்டுட்டேன், நான் மற்றவங்களால வேதனைப்பட்டுட்டேன்,
என் அண்ணனே என்னை ஏமாத்திட்டாங்க, என் தம்பியே என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய சகோதரர்கள் என்னோட பேச மாட்டாங்க, வேதனைப்பட்டு கொண்டு. இந்த வேதனை எல்லாம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்லட்டா வேதத்திலிருந்து. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நினைச்சு பாருங்க. யோசேப்பு தெரியுமா? தெரியுமா? யோசேப்பு என்ன செய்தாரு? யாக்கோப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க. இந்த 12 பிள்ளைகள்ல யோசேப்பு ஒருத்தர். யோசேப்பு தான் 11வது பிள்ளை. அவருக்கு கீழே இன்னொரு பையன் யாரு? பெஞ்சமின். மூத்தவர் யாரு? யூதா. ஆமா, அதுக்கு பிற்பாடு பேர்ல நீங்க போயிட்டு இதில் நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலிருந்து வாசிங்க. 38வது அதிகாரத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். யோசிக்கக்கூடிய கதை வரும். யோசிப்பு என்ன செய்தாரு? அவங்க அப்பா சொன்ன உடனே அப்பா சொல்றாரு, யாக்கோப்பு சொல்றாரு, அண்ணன்கள்லாம் எங்க இருக்கிறாங்க, போய் சாப்பாடு கொடுத்து பார்த்துருவாப்பா. இவர் போய் பார்க்குறாரு. என்ன செய்யறாரு? இடத்த விட்டு வேற இடத்த போயிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன சாப்பாடு கொடுத்துட்டு வந்து அப்பாட்ட சொல்றாரு, அண்ணன் என்ன இங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? எங்களை குறித்து இவன் அப்பா கிட்ட போய் போட்டு விடுற வேலையே தான். ஆமா, நாங்க எங்க போறோமோ எங்க வரமோன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு அப்பா கிட்ட போய் போட்டு கொடுக்கிற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணனுங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? யோசேப்பு மேல ஒரு கோபம் வந்துருச்சு. யோசேப்பு மேல பயங்கர கோபம். அது மட்டும் இல்லாம யோசேப்புக்கு யாக்கோப்பு, அவன் தகப்பனார் யாக்கோப்பு என்ன செஞ்சிட்டாரு? நல்ல கலரான ட்ரெஸ் போட்டு தச்சு கொடுத்துட்டாரு. இது வேற ஒரு பக்கெட் அவங்களுக்கு எரிச்சல். ஆமா, ஒரு பக்கெட் எரிச்சல். அப்புறம் ஒரு நாள் என்ன செய்தார்? யோசேப்பு கனவு கண்டார். கனவு கண்டி என்ன சொல்றாரு? அப்பா கிட்ட சகோதரர்கிட்டலாம் இருக்கும்போது சொல்றாரு, நான் ஒரு கனவு கண்டேன், நல்ல புல் அரிக்கட்டுலாம் இருக்குது நிறையா, 12 அரிக்கட்டு, என்னோட அரிக்கட்டு மட்டும் தான் உயர்வா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு எல்லாம் கோபம். இதை பார்த்து 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 உங்களுக்கு கோபம் அதிகமாக என்ன செஞ்சாங்க? யோசேப்பை பிடிச்சு என்ன செஞ்சாங்க? எதிரிகிட்ட வித்துட்டாங்க. முதல்ல என்ன செஞ்சாங்க? அவர் குழியில போட்டு சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவடிக்கிறாங்க. அந்த சமயம் யோசேப்பு என்ன செஞ்சிருப்பாரு? கதறி இருப்பாரு, அழுது இருப்பாரு, காலை பிடிச்சிருப்பாரு, வேதனை அடைஞ்சிருப்பாரு, சொல்லாத வேதனை அடைஞ்சிருப்பாரு, பயங்கர ஒரு வேதனை அடைஞ்சிருப்பாரு. என் கூட பிறந்த என் அண்ணன் தம்பிகளே, என் அண்ணன்மார்களே என்னை இப்படி வேதனைப்படுத்துறாங்களே, இப்படி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வேதனை அடைஞ்சிருப்பாரு. பயங்கர ஒரு வேதனை, தாங்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். உடனே என்ன நடந்துச்சு? வேணாம், அதுல மூத்தோர் யூதா சொல்ற, வேணாம், அவன் கொல்ல வேணாம், நம்ம இந்த வராம பாரு, இந்த வியாபாரி கிட்ட நம்ம வித்துருவோம். உடனே கைதியா எகிப்துக்கு போறாரு. எகிப்துல போய் கைதியா இருக்கிறாரு. ஒரு ராஜாவுடைய பார்வோனுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருந்து பார்வோனுக்கு அடுத்த விஷயங்கள் எல்லாமே யோசிப்பு பார்த்துக்கு யோசிப்புடைய அந்த நேர்மையான அந்த காரியத்தை பார்த்து, ஞானமான அந்த வேலை காரியங்களை பார்த்து பார்வோன் என்ன செஞ்சாரு? ஆமா, போத்திபார் என்ன செஞ்சாரு? அவருடைய வீட்டில் வேலைக்காரன், அவருக்கு அடுத்த ஒரு தலைவனா வச்சுட்டாரு. அங்கேயும் அவருக்கு சோதனை வருது. என்ன நடந்துச்சு? கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. பல வருஷம் ஜெயிலில் இருக்கிறார். ஒரு சொப்பனத்தை ஜெயிலில் இருக்கிறவனுக்கு வெளிப்படுத்திட்டார். பானபாத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்திட்டார். அதே மாதிரி அவனுக்கு நடந்து ஒருத்தன் விடியல கேட்டான், ஒருத்தன் செத்து போயிட்டான், சாகடிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு யாரு? ஆரோன் ராஜாவுக்கு சொப்பனம் காட்டுறான். அந்த சொப்பனம் அவங்களுக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்கி வச்சு, பயத்தை உண்டாக்கி வச்சு. இந்த சொப்பனத்துக்கு பதில் தெரியல. அப்ப அந்த சமயத்துல தான் என்ன நடக்குது? இந்த பானபாத்திரக்காரன் என்ன செய்யறாரு? ராஜா கிட்ட சொல்றாரு, ராஜா
நான் சிறையில் இருக்கும் பொழுது எனக்கு ஒருத்தன் நான் ஒரு சொப்பனை கண்டேன், சொப்பனத்தை விளக்கி சொன்னா அது உண்மையாவே நடந்தது, நான் சொன்ன மாதிரியே நடந்தது அப்படி சொன்ன ராஜா சொல்றாரு கூட்டிடுவான். உடனே என்ன செய்யறாரு, யோசேப்பு வந்த பிறகு ராஜாவுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த சொப்பனத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்ப ராஜா சொன்னாரு, இந்த எகிப்திலேயே உன்னை விட அறிவாளி வேற யாருமே இல்லை, உன்னை விட ஞானவான் வேற யாருமே இல்லை. அதனால நீ எனக்கு அடுத்தது இந்த தேசத்துக்கு மந்திரியா இருக்கணும். நீ யாரு, நீ சொல்லாம இந்த தேசத்துல இருக்கிற காலை ஆட்டக்கூடாது, காலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுவோம். சரிங்களா? அப்ப என்ன நினைச்சு அவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல இருக்குங்களா? இப்ப அவர் என்ன செஞ்சாரு, தேசத்துல எல்லாம் பஞ்சம் வந்துருச்சு. யோசேப்பு என்ன செஞ்சாரு, விதை விதைச்சு என்ன செஞ்சாரு, யோசேப்பு என்ன நிறைய விதைகளை விதைச்சு தானியம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டாரு. இப்ப எல்லா தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிடுச்சு, சாப்பாடு இல்லை. எல்லாரும் இங்க வந்து என்ன செய்யறாங்க, காசு கொடுத்து பொருள் வாங்கிட்டு போறாங்க. அந்த சமயத்துல அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, தகப்பனால சொல்லப்பட்டு போய் எகிப்துல போயிட்டு தானியம் வாங்கிட்டு வாங்க, சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா அங்கத்தான் சாப்பாடுக்கு வேற எங்கேயும் இல்லை. அதனால என்ன நடக்குது, நாம சாகாதபடிக்கு அங்க போய் வாங்கிட்டு வாங்க. உடனே இவங்க எல்லாம் போறாங்க, ஒரு 10 பேரும் போறாங்க. 10 பேரும் போய் என்ன செய்யறாங்க, அங்க யோசேப்புக்கு முன்பாக தலை குனிஞ்சு வணங்கி என்ன செய்யறாங்க, சாப்பாடு கேட்கிறாங்க. யோசேப்புக்கு தெரிஞ்சு போச்சு, இது என்னுடைய சகோதரர்கள் தான், என்னுடைய சகோதரர்கள் தான் வந்துட்டு. ஆனா அவங்களுக்கு தெரியல இவர் யோசேப்பு வந்து அவங்களுடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு இது என்னுடைய சகோதரர்கள். அப்ப என்ன செஞ்சாரு, அவங்கள கொஞ்சம் சோதிக்கிறாரு. அது கொஞ்சம் நம்ம பட்டிருக்கோம்ல, அவர்னால கொஞ்சம் அட்டி பட்டிருக்கோம்ல, அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு இருக்குல்ல, ஏதாச்சும் ஒன்று அவங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளோட அட்வான்டேஜ் எடுப்போம் தானே, ஆமாவா இல்லையா? அதனால என்ன செஞ்சாரு, அவரு என்ன செஞ்சாரு, நீங்க என்ன வேவு பார்க்க வந்திருக்கிறீங்களா இல்ல சாப்பாடு வாங்க வந்திருக்கிறீங்களா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நீங்களா வேவு பார்க்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு தூக்கி 3 நாள் ஜெயிலில் போட்டாரு. தூக்கிங்க 3 நாள் ஜெயிலில் போட்டாரு. அந்த வழி அவரை பார்த்தோன்னே மறுபடியும் அவர் பட்ட அந்த வழி, அந்த அந்த ஒட்டஞ்சி போன இருதயத்தை மறுபடியும் அந்த வழி, அவரால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த வழி, அவரால் புறக்கணிக்கப்பட்ட அந்த வழி, அந்த வார்த்தைகள் அவர் இருதயத்துல கண்டிப்பா இருந்திருக்கும். ஜெயில் மனசு கேட்கல. யாருக்கு? யோசேப்புக்கு மனசு கேட்கல. வெளியாக்கி நீங்க போயிட்டு உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கானா, இருக்கா, எங்க இருக்கான், வீட்டுல அப்பாவோட இருக்கான், பேர்ல பொண்ணாங்க எல்லாம் போடுறாங்க, பெஞ்சமின் தான் அப்படி. சரி, ஒருத்தனை நான் இங்க வச்சிருப்பேன், ஜெயில வச்சிருப்பேன், நீங்க போயிட்டு உங்க தம்பியை கூட்டிட்டு வந்தா தான், உங்க தம்பியை நான் பார்த்தா தான் நான் இவங்களை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரே கவலை, இருந்த தம்பியும் ஒரு தம்பியை நான் ஜெயில இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு முன்ன யோசிப்பு என்ன செஞ்சாரு, அவங்க எடுத்துட்டு வந்த அந்த சாக்குல அவங்களோட பணத்தை வச்சு தானியெல்லாம் வச்சு அவரை அனுப்பி வச்சுட்டாரு. இவங்க வீட்டுல போயிட்டு அவர் தம்பியெல்லாம் எல்லாம் பார்த்து இதெல்லாம் இருக்கிறத பார்த்து மறுபடியும் கூட்டிட்டு வந்து என்ன செய்யறாரு, அதுக்கப்புறம் தான் யோசிப்பு என்ன செய்யறாரு, அவங்களுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துறாரு, நான் தான் அவங்களுடைய சகோதரன், நீங்க என்ன வித்தீங்களே இல்லை சாகடிக்கணும்னு நினைச்சீங்களே, நான் தான் உங்க சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அவங்க என்ன செய்யறாங்க, அனைத்து கண்ணீரோட அந்த இடத்துல அவங்க எல்லாரும் சமாதானம் ஆகுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, எவ்வளோ பெரிய சோகமான ஒரு விஷயம் சரிங்களா. இன்னைக்கு நம்மளை தெரியாதவங்க ஒருத்தவங்க நம்மளை துக்கப்படுத்திட்டாலும் சரி, நம்மளை வேதனைப்படுத்திட்டாலும் சரி, நம்முடைய இருதயத்தை காயப்படுத்திட்டாலும் சரி, கொஞ்ச நாள் பிறகு அவங்க மறந்துடுவோம். கொஞ்ச நாள் பிறகு என்ன ஆயிரும், மறந்துடுவோம். ஆமா, அவனை பார்த்தாலும் ஞாபகம் வரும், அவன் மறந்துடுவான். ஆனா
நம்ம கூட இருந்தவங்களே, நம்முடைய சகோதரனாகியும் சரி, நம்முடைய சகோதரியாகியும் சரி, நம்முடைய அப்பாவா இருந்தாலும் சரி, நம்முடைய அம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயத்தை காயப்படுத்திட்டா அது என்றென்றைக்கும் அந்த வழி தாங்கவே முடியாத ஒரு பெரிய வழி. அதுல எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசம் தாங்க முடியாத ஒரு வழி. என் கூட இருந்த என்னுடைய சகோதரனா அப்படி செஞ்சுட்டான், என் தம்பியா அப்படி செஞ்சான், என் அக்காவா அப்படி செஞ்சான், என் தங்கச்சி அப்படி செஞ்சிருச்சு, பெத்த அப்பாவே இப்படி செஞ்சுட்டாரு, என்ன பெத்த அம்மாவே இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வழி. அல்லேலூயா. வழி, வேதனை. அநேகருடைய இருதயம் இப்படிதான் இருக்குது. என்னை ஏமாத்திட்டானே இந்த நண்பன், நான் இவனை நம்பனே, என்னை ஏமாத்திட்டானே, என் பணம் எல்லாம் போச்சே, என் வீடு போச்சே, என் சுதந்திரம் எல்லாம் போச்சே, சந்தோஷமே போச்சேன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்குது? நல்லா யோசித்து பாருங்க. எத்தனை பேர் நம்ம இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கோம்? இந்த காயத்தை ஆற்றுவதற்காகத்தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. இந்த காயத்தை ஆற்றுவதற்கு தான் இன்னைக்கு இருதயத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வைத்துக் கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, சமாதானத்தை அனுபவிக்க முடியாது, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற எல்லா நன்மைகளும் உங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஏன் சொன்னா சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி இவை எல்லாம் எங்க இருக்குது? நமக்குள்ளதான் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் மறந்து மன்னி. இன்னைக்கு நம்ம வைராக்கியமா பிடிச்சிருக்கோம். செத்தா கூட அவன் மட்டும் மிதிக்க மாட்டோம், நான் செத்தா கூட அவன் வாசப்படி நான் மிதிக்க மாட்டான் அப்படின்னு. ஆமா இல்லையா? இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், செத்தா கூட நான் மிதிக்க மாட்டேன் அவங்க வாசப்படி. அல்லேலூயா. இதெல்லாம் மாறணும். கிறிஸ்து அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுக்கல. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகத்தான் ரத்தம் சிந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்னும் வைராக்கியமா இப்படிப்பட்ட ஒரு பாவமான செயல்ல நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா தேவனுடைய இருதயம் இன்னும் வேதனை அடையும். அல்லேலூயா. பிசாசானவன் சீக்கிரமா உங்களுக்குள்ள வந்து நுழைந்து உங்களை இன்னும் வேதனைப்படுத்துவான். ஆமென். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவன், தேவனை தரிசிப்பான். அவன் தேவனை தரிசிப்பான். இருதய சுத்தம் உள்ள பாக்கியவான். அவன் தேவனை தரிசிப்பான், தேவனை பார்ப்பான். உன் இருதயத்துல வேதனையோடு இருக்கு, வேதனையோடு, கவலையோடு, குற்ற உணர்வோடு நீ இருந்தேன்னு சொன்ன எப்படி நீ முழு இருதயத்தோட நீ சந்தோஷமா ஆண்டவரை போய் சந்திக்க முடியும்? உன் இருதயத்துல வேதனை இருக்கா? ஆண்டவர்கிட்ட சொல்லு. அவரு உனக்குள்ள ஆண்டவர் இருந்தாரா? உனக்குள் வேதனை இல்லைன்னு அர்த்தம். உனக்குள்ள இயேசு இருந்தாருன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாருன்னு சொன்னா நீ கவலைக்குரிய பிள்ளை அல்ல, நீ வேதனைக்குரிய பிள்ளை அல்ல, நீ தோற்று போன பிள்ளை அல்ல, நீ ஏமாற்றப்பட்ட பிள்ளை அல்ல. ஒரு காலத்துல நீ ஏமாந்திருக்கிற, ஒரு நேரத்துல நீ தோற்று போயிருக்கிற, ஒரு நேரத்துல நீ கவலைப்பட்டு இருக்கிற. ஆனா இன்றைக்கு அது இல்ல. இன்னைக்கு நமக்குள்ள யார் இருக்கிறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் நாம வெற்றியின் வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகள். அல்லேலூயா. யாரும் நம்மளுக்கு விரோதமா வர முடியாது, யாரும் நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது, எந்த நோயும் நம்மளை டச் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எந்த பாதிப்பும் நம்மளை பாதிக்காது. என் அருமை சகோதரர்களே, என் அன்பின் பிள்ளைகளே, நான் சொல்ல வேண்டியது ஒன்று. கர்த்தர் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார், குடும்பத்தை கனப்படுத்துகிறார், குடும்பத்தை நேசிக்கிறார். உன் சகோதரன், உன் சகோதரி உன்னை எப்படி வேணாலும் துன்பப்படுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு,
உன்னை நேசிக்கிறவங்க உன்னை சபிக்கிறவங்க நீங்க வாசிங்க ஐயா. மத்தேயு எழுதுங்க 5ஆம் அதிகாரமா 7ஆம் அதிகாரம்? ஓகே, 5ஆம் அதிகாரமா 44வது வசனம் வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசி பாருங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும். எப்படி பாஸ்டர் முடியும் இது? எப்படி முடியும் இது? எப்படி முடியும் இது? சத்துருவை நேசிக்கிறது, பகைக்கிறவர்களுக்காக என்ன செய்யணுமா? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணுமா? ஆமா, நன்மை செய்யணுமா? என்னடா இது ஆண்டவரே, உங்களுக்கு என்னமோ ஆச்சு போங்க. ஆமா, நீங்க என் ஷூல வந்து என்னதான் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. என்னோட இடத்துல வந்து நின்னா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் ஆண்டவர் செய்ய சொல்றாரு. கிறிஸ்துமஸ் வருது. ஆமென். சுத்த இருதயத்தோட தேவனுடைய வருகையை, தேவனுடைய பிறப்பை நம்ம முழுமையாக கொண்டாடும். இயேசு எதுக்காக பிறந்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில அவர் என்ன செய்தார் தெரியுங்களா? இதாவே நீங்க செய்வதெல்லாம் என்னன்னு தெரியும், உங்களுக்கே தெரியும், மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி. இதை விட மேலான ஒரு அன்பு எங்கேயா இருக்கு? இதை விட மேலான அன்பு வேற எங்க கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நம்மளால நம்ம நேசிக்க முடியுமா? நம்மளால நம்ம நேசிக்க முடியுமா? மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா மாம்சத்துல நம்ம செயல்படும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், வேதனை தான் இருக்கும். சில நேரத்தில் நினைச்சா கூட அழுவு மனசு படப்படன்னு அடிக்கும். சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி பாதிப்புல யாரு இருந்தாங்களோ உங்களுக்கு அந்த படப்படப்பு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆமா, அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் 100% உங்களோட தான் பேசுறாரு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 100% உங்களோட தான் ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. படப்படப்பட்டு வேதனையா போகுது. ஒருவேளை நம்ம போய் சிந்திப்போம், நான் போய் மன்னிப்பு கேட்டேன்னா அப்ப அவங்க செஞ்ச தப்ப நானே படுத்துற மாதிரி அவங்க சரியா தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே நினைப்போம். நம்ம அந்த மாதிரி எண்ணம் கூட தோணும், நம்மளுக்கு தோணும். நம்ம தானே அதுக்காகவே நம்ம அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அவங்க தான் எல்லா தவறுக்கும் காரணமா இருக்கிறாங்க, நான் போய் மன்னிப்பு கேட்கிறதா? நான் போய் மன்னிப்பு கேட்டால் அவங்க செய்த தப்பை நீ நியாயப்படுத்துற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோணும். ஆனா இயேசு அவரை வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆமென். ரட்சகர், அவர் நம்முடைய அப்பா ஐயா, நம்மளை அணைக்கிறவர் ஐயா, நம்மளை பாதுகாப்பு ஐயா. அவருடைய கண்கள் 24 மணி நேரமும் நம்மளையே நோக்கி பார்த்துக்கிறார். ஏன் உங்க பேரு ஐயா? ராஜு. அவருடைய கண்கள் 24 மணி நேரமும் உங்களையே பார்த்துருக்கு. ராஜு என்ன செய்வார், எங்க போறாரு? உன் கால் கல்லில் மோதி நீ விடாதபடிக்கு அவர் உன்னை தாங்கி பிடிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கால் கல்லில் மோதி விடாதபடிக்கு அவர் உன்னை தாங்கி பிடிக்கிறார். ஆமென். அவர் காக்கிறார், அவர் பார்க்கிறார், அவருடைய போக்கஸ் எல்லாம் உள்ளது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உள்ள ஆவி இருக்கிறார். பூமி எங்கும் அப்படி சுத்தி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் படுகிற வேதனை, ஆண்டவரே உனக்கு கண்ணே இல்லையா அப்படி சொன்னா நம்ம சில நேரத்தை கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஐயா, அவங்களை நேசிக்கிறார், அவங்க இருதயத்தை சரிப்படுத்துறதுக்கு. அதனால என்ன செய்வோம், இன்னைக்கு நம்ம ஜெபிச்சுட்டே கூட, ஆண்டவரே இருதயத்தை வேதனை நீக்கி போடுங்க, என்னுடைய கசப்பெல்லாம் நீக்கி போடுங்க. அவர் எப்பயோ நீக்கிட்டா இருப்பா. அவர் எப்பயோ நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய பிசாசு பிடியிலிருந்து, நம்முடைய நோயை,
நம்முடைய வேதனையை, நம்முடைய கவலையை எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. நாம தான் இன்னும் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மறந்துடு, விட்டு ஒழிச்சிரு. நீ அதை வச்சுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு தான் சீக்கிரம், உனக்கு தான் வேதனை. ஆமென், அல்லேலூயா. உனக்கு தான் வேதனை. ஏன் அந்த வேதனையை நீ தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிற? அல்லேலூயா. ஏதோ ஒருத்தர் என்ன சொல்றாரு வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஆமா, என்னுடைய நுகம் எளிதா இருக்கும், என்னுடைய சுமை எளிதா இருக்கும் அப்படின்னு சொன்ன வசனம் அப்படிதான் வரும். நல்ல வாசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கணும். இன்னைக்கு நம்முடைய கவலை, நம்முடைய வேதனை, இதெல்லாம் பாரமா எங்க இருக்குது? நம்ம மேல இருக்குது. ஏதோ ஒரு 50 கிலோ மூட்டையை தூக்கி தோல்ல சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்படி இருக்கும். நம்முடைய குறைகளை யாருக்கையாச்சும் போய் சொல்லி ஒரு 2-3 வார்த்தை சொல்லி பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் மனசுக்கு சாந்தியா சமாதானமா இருக்கும். ஆமா இல்லையா? அனுபவப்பட்டிருக்கீங்களா? அப்படியே சமாதானமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி குறைகள், அந்த மாதிரி வேதனை, அந்த மாதிரி தாங்க முடியாத ஒரு பிரச்சனையை நான் சூழ்ந்து கடந்து போய்கிட்டு இருக்க பாஸ்தேன் அப்படின்னா என்ன வந்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். வாங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன். உங்களுடைய குறைகளுக்கு சில வார்த்தைகளை நான் தரேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஃபோன் கூட நீங்க பண்ணி பேசலாம். அல்லேலூயா. ஃபோன் பண்ணி கூட பேசலாம். ஓகே, நேரில் வர முடியலன்னா ஃபோன் வச்சு பேசுங்க. நேற்று ஈப்போவா இங்கேயோ என்ன ஒரு இடம், ஈப்போக்கும் அது பேராக்கும் பிடைக்கும் பார்டர், அது எங்கேயோ ஒரு இடமா, இன்னொரு இடம். என்ன இடம் அது தெரியுமா? லோரி ஐயா ஒன்றைய தெரியுமா? இன்னொரு இடம். அங்கேருந்து ஒரு சகோதரி ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து பேசிக்கிட்டே இருந்தேன். சொல்லி, ஏன் சிஸ்டர் ஒரு மாதிரியா பேசுகிறீங்க? அப்போ தான் சொன்னாங்க, என் கணவருக்கு அவர் வந்து எஸ்டேட்டில் மேனேஜராக இருக்கிறார். அப்போ அவர் நிறையா போயிட்டு திடீர்னு அவருக்கு இந்த காலில் வீங்கி போய் காலெல்லாம் கட்டி கட்டியாக வந்து ரொம்ப வேதனையாகிட்டாரு. டாக்டர்கிட்ட போனால் என்னன்னு தெரியல, மருந்து கொடுத்து அனுப்பிட்டாங்க. இது என்னமோ ஒரு டிசீஸ்ன்னு சொன்னாங்க. என்னமோ இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. 2-3 வாரமாக வீட்டில் தான் இருக்கிறார். ரொம்ப காய்ச்சல் வந்து ரொம்ப இதாக இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் அவர் ரிகவர் பண்ணுறாரு. பாஸ்டர் ஜாப் பண்ணி பாஸ்டர். சரி சிஸ்டர், கவலைப்படாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்பா. இயேசு நம்முடைய அப்பா. அவர் நம்மளை நேசிக்கிறவர். உன் வேதனையை பார்த்துக்கிட்டு அவர் சும்மா நிற்கிறவர் அல்ல. உன்னுடைய சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு அவர் சும்மா நிற்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நீ கல்லில் மோதி விழாத முன்னுக்கே அவர் உன்னை தாங்கி பிடிக்கிறார் என்று சொன்னா, உன் வேதனையோ உன் கவலையோ அவர் பாராமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. ஆமே. நான் சொன்னேன், கவலைப்படாது சிஸ்டர், நான் கண்டிப்பா ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. கண்டிப்பா ஜெபம் பண்றேன் சிஸ்டர், நீங்க பயப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு. அல்லேலூயா. எப்படியெல்லாம் வேதனை பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார், உங்களை அன்பு செய்கிறவராக இருக்கிறார். நீ உன் இருதயத்தில் நினைக்கணும், நான் கவலைக்குரிய மனுஷனல்ல, எப்பொழுது செஞ்சு சந்தோஷமா இருக்கணும். நம்ம எத்தனை ஐயா அவங்க சுற்றிட்டே பேசிக்கிட்டு இருப்பார், ஜோக் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார். நல்ல ஒரு குணம். அவன் எல்லாத்தையும் சிரித்து வைப்பான், பேசும். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் அமைதியாகவே இருந்துட்டு போய்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படிதான். அதான் இயேசுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் எப்படி இந்த சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் பெற்றுக்கொள்ளும். வரங்கள் இல்லை. 1வது என்னது? அன்பு. 2வது என்னது?
மகிழ்ச்சி, சமாதான வரங்கள் இல்லை. வாசிங்க ஒரு அது கலாத்தியர் வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. எடுத்துட்டீங்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். ஓகே, வாசிங்கய்யா 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். போதையா, ஆவியின் கனிகள்ல மொத ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது என்ன தெரியுங்களா? அன்பு, சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவர்களாகிய நாம இந்த அன்புல, இந்த சந்தோஷத்துல, இந்த சமாதானத்துல எத்தனை பேர் முழுமையா வாழ்றோம்? எத்தனை பேர் முழுமையா இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானத்துல வாழ்ந்துகிட்டோம்? எத்தனை குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க, சமாதானமா இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆமென். இதை நம்ம விலகிக் கொள்வது ரொம்ப முக்கியம். இதைத்தான் ஆண்டவர் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? குடும்பத்தை அவர் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? குடும்பத்தை அவர் நேசிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் தான் குடும்பத்துக்கு தலைவரா இருக்கார், தகப்பனா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் தேற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதனால நான் மறுபடியும் உங்களிடத்துல நினைவூட்டுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உங்களுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு, சுகம், பலன், அல்லேலூயா, எல்லாமே வெற்றி, எல்லாமே எங்க இருக்குது? உங்களுக்குள்ளதான் இருக்குது. வேலையில உங்களுக்கு வெற்றி, உயர்வு வேணுமா? அல்லேலூயா. சரிங்களா? நெகட்டிவா பார்க்காதீங்க, பாசிட்டிவா நினைங்க. என்னால முடியும், நான் நல்லா வேலை செய்வேன், என்னால முடியும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்ன மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. சுகமா இல்லை, சுகவீனமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சுகப்படுத்துவார். இயேசுவால முடியாதது ஒன்றும் இல்லை. பெரிய சீக்கிரம் சொன்னா ஒரு 2 வாரம் சென்று உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. பிரதர் ஒரு 3 வாரம் சென்று இல்லை 1 மாதம் சென்று நல்லா ஆயிடும். ஒரு சின்ன சிக்கா, ஓகே வாங்க உடனே ஜோம், காட்சியா வாங்க ஜோம், ஓகே தலைவலியா, ஓகே சுகமாகும். ஓகே உங்களுக்கு என்னது கேன்சரா, உங்களுக்கு என்னது ஐயோ புண்ணா, வைத்து புண்ணா, உங்களுக்கு என்னது இதா அதா அப்படி சொல்லி உங்களுக்கு 1 மாதம் சென்று தான் சுகமாகும். அப்படி இல்லை, இப்படி தான். இப்படினாலே சுகம் வந்துடும். அல்லேலூயா. இப்படினாலே சுகம் வந்துடும். அல்லேலூயா. அதனால தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆண்டவர் இங்கிருந்து நீங்க இந்தியாவில் உள்ளவங்களுக்கு ஜெபித்தாலும் உடனே சுகம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். அது காயமா இருந்துச்சுன்னா அந்த காயம் ஆறுவதற்கு கொஞ்சம் டைம் வரும். அல்லேலூயா. ஆமென். அதான் அப்ப அதை சரியா பராமரிச்சுட்டோம்னா கர்த்தர் சுகம் கொடுத்துருவார். இதுதான் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில நடவடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தாரை விட உயர்ந்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. கை தட்டு கொடுப்போமா? சொல்லுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க. ஆமென். உலகத்தை காட்டிலும் நீங்க பெரிய ஆளு அப்படி சொல்லுங்க. ஆமென். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அன்பும் எனக்குள்ளதான் இருக்குது, சுகமா எனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்படியே விசுவாசிங்க. விசுவாசத்தின் பிரகாரம் நீ தேவனுடைய பிரசன்னத்தையும் மகிமையும் பார்க்க. எதை விசுவாசிக்கிறியோ அதுதான். ஆமென். அல்லேலூயா. எதை நாம விசுவாசிக்கிறோமோ அதுதான் நாம. ஆமென். அல்லேலூயா. இனிமேலு நான் பெரிய ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இயேசு கிறிஸ்துவோடு இருப்பார். அல்லேலூயா. எழுதி ஜெபம் பண்ணுமா? அன்று நல்லவராக இருக்கிறார். என் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. இந்த பாடல் பாடுவோமா? ஈரோடு எழுந்த இயேசுவைன்னு சொல்லி பாடுவோமா? ஓகே, பாடுவோம். எல்லாருக்கும் ஒரு கரங்களை தட்டி
வாசிப்போம். Praise the Lord. Hallelujah. Amen. Thank you Lord Jesus. Hallelujah. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழ்கிறேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழ்கிறேன் உமக்காகவே. கைகளை உயர்த்தி ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம சகோதரர்கள் முன்பாக ஆடுறது எவ்வளவு ஒரு பாக்கியம். ஆமாவா இல்லையா? கைகளை தட்டி கைகளை உயர்த்தி என்னை தூக்கி தூக்கி எடுத்து அப்படின்னா சரி, அப்படிதான் நல்லா இருக்கும். பாடுறதுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். வாங்க. ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்து நினைக்க வேண்டியதில் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே நம்மளை இந்த கவலை கண்ணீர் துக்கத்துல இருந்து நம்மளை தூக்கி எடுத்துட்டார். தோல்வியிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்துட்டார். ஹல்லேலூயா. சொல்லி பாடி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துறது தான் நம்முடைய வேலை. கர்த்தர் உங்களை மேன்மையாக்குவார். இருக்கிற சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மேன்மையா ஆக்க போறாரு. ஹல்லேலூயா. மேலான காரியத்தை தான் இனிமேல் நீங்க தேட போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இது மேல சின்ன காரியங்களா இருந்திருக்கும். நீங்க தேடி போகிறது சின்ன காரியம், சின்ன வேலையா இருந்திருக்கும். ஆனா இதுக்கு மேல வரப்போறது ஒவ்வொன்றும் கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்க போறாரு. ஹல்லேலூயா. உங்க படிப்புல கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. உங்க வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. ஹல்லேலூயா. உங்க தொழில்ல, உங்க பிசினஸ்ல ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.